இங்கே ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு கிளாஸ்க்கு மட்டும் டீச்சர் வர சொல்லி சண்டே அப்போ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ரோகன், ஜெனிஃபர் அப்படிங்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டீச்சர் வந்து ரொம்பவுமே பயந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சைக்கோ லேடி வந்திருக்கா, அதனால எல்லாருமே அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பென்சிலை எடுத்துட்டு சைக்கோ லேடி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ லேடி கையில் கத்தி வச்சுட்டு ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டு இருக்கா. அவள் எங்கே வரா அப்படின்னா கடைசியில் அவங்க 3 பேரும் ஒளிஞ்சிருக்கிற அந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து டீச்சர் அவங்க 3 பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவளை பார்த்து பயந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ அந்த சைக்கோ லேடி எவ்வளவுதான் சொல்லியும் ரோகனோட காலை வெட்டிட்டு அந்த இடத்துல போலீஸ் வந்து அவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறாங்க. இப்ப கடைசியில அந்த சைக்கோ லேடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சைக்கோ லேடிக்கு ஹெல்ப் பண்ணது வேற யாருமே இல்லை, அந்த கிளாஸ் டீச்சர் தான். அதை தெரிஞ்ச போலீஸ் உடனே அந்த கிளாஸ் டீச்சரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் தெரியுது இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அதனால அந்த சைக்கோ லேடிக்கு தண்டனையா 30 வருஷமும் அந்த டீச்சருக்கு தண்டனையா 15 வருஷமும் கொடுக்குறாங்க. இதனால எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. அந்த சைக்கோ லேடிக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.